மெதுவாக ஏன் இவ்வளோ அவசரம்? மெதுவாக பண்ணுங்க. ஒவ்வொரு மசிலாக எடுத்துவிடணும் பொறுமையாக. அதுவுமே மெதுவாக பண்ணணும். ஏன் இவ்வளோ வேகமாக போகிறீங்க? மெதுவாக பண்ணுங்கள். முதல்ல கட்டையை வச்சு எல்லாம் போட்டு விட்டுக்கோங்க. கட்டையை எடுங்க. தேய்ப்பு கட்டையை வச்சு எல்லாம் தேய்ச்சி விடுங்க. தேய்ப்பு கட்டையை வச்சு எல்லா பக்கமும் தேய்ங்க. ஒரு இடம் பாக்கி இல்லாமல் தேய்ங்க. அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். நமது ஆதியோகி திருமூலநாத சிவானந்தர் வைத்தியசாலையானது நமது மூலகுரு ஆதியோகி திருமூலநாத சிவானந்த பாரதி சுவாமிகளால் தொடங்கப்பட்டு 1816 நாம் வர்ம மருத்துவத்தை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பரம்பரையில் 5ஆம் தலைமுறை வைத்தியனாக அடியேன் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். நமது ஆசிரமத்துடைய பிரதான சேவை மக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை வர்ம வைத்தியத்தின் மூலம் முழுமையாக குணப்படுத்துவது. இந்த வர்ம வைத்தியம் அப்படிங்கிறது உடம்புல ஓடக்கூடிய இரத்த ஓட்டத்தை சமன் செய்து உடலுடைய 3 தாதுக்களாகிய வாதம், பித்தம், கபம் இந்த 3ஐயும் சமன்படுத்துறது தான் வர்ம வைத்தியம். இதற்கு எந்த ஒரு துணை மருந்தும் கிடையாது. நாம் அந்த நரம்பு வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் ஒருத்தருடைய சாதாரண கைவலி, கால்வலி, தலைவலி அதில் இருந்து நாள்பட்ட நோயாகிய சர்க்கரை வியாதி, ஆண்மை பலகீனம், பக்கவாதம் இதை நாம் முழுமையாக குணப்படுத்தலாம். இந்த அளவுக்கு ஒரு மருந்தில்லாத மருத்துவத்தை நமது தமிழ் சித்தர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை கண்டு உணர்ந்து மக்கள் பயன்பாட்டிற்கு விட்டுட்டு போயிருக்காங்க. அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய அருட்பணியை நமது ஆசிரமம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் இளைய தலைமுறைக்கு, அதாவது படித்த ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு 30 நாள் வர்மக்கலை தொழில்முறை பயிற்சி கற்றுக் கொடுக்கிறோம். இந்த பயிற்சியில் 30 நாள் வர்மக்கலை பயிற்சியும் 18 நாள் வைத்தியருக்கான சிறப்பு பயிற்சியும் செய்து இன்று கோர்ஸை நிறைவு செய்யும் அன்பு மாணவர் சந்துரு அவர்களுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள்மா. சொல்லுங்க, உங்களை பத்தி ஒரு அறிமுகம் பண்ணிக்கோங்க. ஐயா, என் பேர் சந்துரு. நான் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி பக்கத்துல ஒரு வில்லேஜ் காவகரப்பட்டின்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்தா வரேங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நம்ம எம்எஸ்சி முடிச்சிருக்கோம் ஐயா. எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்கோம். சரி. எந்த யூனிவர்சிட்டி? இன்ஜினியரிங், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஐயா. ஓ, சரி சரி சரி. சரி, நம்ம யோகாவில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அங்க வந்து ஜாயின் பண்ணோம் ஐயா. சரி. யோகாவில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சுங்க ஐயா. சரி சரி. அதுக்கப்புறம் ஒரு கான்டாக்ட் மூலயமா தான் வந்து உங்களோட டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. யூடியூப் மூலியமாங்க ஐயா. நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்ல விஷயம். இங்க வந்து நான் வந்து கத்துக்கிட்டது வந்து ரொம்ப விஷயம் கத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. அதாவது என்னன்னா, இப்ப 2 விஷயம் சொல்லிடுறாங்க ஐயா. ஆதி ஒண்ணு, வியாதி ஒண்ணு. அதாவது வியாதி, அதாவது ஒரு பொதுவா ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வியாதியை தான் குணப்படுத்துறாங்க. ஆனா ஆதியை வந்து அவங்க பார்க்கவே மாட்டேன்றாங்க. ஆனா ஐயா வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து தெளிவா இதை பத்தி சொல்லியிருக்கீங்க. ஆதியை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா வியாதியை வந்து ஈஸியா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த 48 நாள் பயிற்சி உங்களால புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருந்ததா? ஐயாவோட தயவுனால நல்லா கத்துக்கிட்டேங்க ஐயா. நல்ல விஷயம். இது வரைக்கும் நீங்க எத்தனை பேஷண்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க? ஐயா, நான் 50க்கு மேல அட்டன் பண்ணியிருக்கேங்க ஐயா. நல்ல விஷயம் நல்ல விஷயம். நீங்க போய் ஊர்ல போய் ஒரு பேஷண்ட் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா? கான்ஃபிடென்ட் இருக்குங்க ஐயா. கான்ஃபிடென்ட் இருக்கு. அந்த அளவு நீங்க எனக்கு கத்து கொடுத்துருக்கீங்க. நல்ல விஷயம் நல்ல விஷயம். நீங்க உங்களோட ஊர் நாமக்கல் இல்லையா?
நாமக்கல்லில் போய் ஒரு வர்ம வைத்தியசாலையை தொடங்கி மக்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து பிணிகளையும் சரி செய்து அதன் மூலமாக உங்களுக்கான உடல் ஆரோக்கியம், வாழ்க்கைக்கான செல்வ வளம், உங்கள் மனதிற்கு பிடித்த வாழ்வியல் பயணம் இதெல்லாம் கட்டமைத்து கொள்ள இதயபூர்வமான வாழ்த்துக்கள். நன்றிங்க. சரி, உங்களை போன்ற இளைஞர்கள் தான் நம்ம மொழியவும் நம்முடைய கலையவும் அடுத்து எடுத்துக்கிட்டு போக முடியும். ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி இந்திய தேசமானது ஆயுதத்தால் உலகத்தை என்றைக்குமே கட்டுப்படுத்தாது. ஆனால் அன்பை போதிக்கக்கூடிய மார்க்கத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்துக்கு தொண்டு செய்ய முடியும். ஸோ அந்த அன்பை போதிக்கிறதுல ஒரு பிரதான ஒரு தொழில் தான் மருத்துவம். அதில் நாம் எடுத்திருக்கிற இந்த வர்மக்கலையானது எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஒரு நோயாளியை கூட நாம் வைத்தியராக மாற்றிடலாம். ஒரு பக்கவாத நோயாளி அவன் தொடர்ந்து வர்ம சிகிச்சை எடுத்தான் அப்படின்னாலே அவனே அந்த புள்ளிகள் அவனால் உணர முடியும். அவனுக்கு நாம் தக்க பயிற்சி கொடுத்தாலே அவனே ஒரு வைத்தியனாக மாறிடும். அப்போ ஒரு மருத்துவன் நோயாளிக்கு மருத்துவம் செய்வது மற்ற மருத்துவ முறை. ஆனால் நம்முடைய வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது நோயாளியவே நம்ம வைத்தியராக மாற்றிடலாம். அந்த அளவுக்கு ஒரு அருள் நிறைந்த ஒரு வைத்தியம். இதை நீங்கள் மக்களுக்கு பயன்படும்படியாக செய்கிறதுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கான உதவித்தொகையாக நமது ஆசிரமத்திலிருந்து 30,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அடுத்து உங்களுக்கான சர்டிஃபிகேட். அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையானது வர்மக்கலையின் மூலமாக உடல் நோய்களை முழுமையாக குணப்படுத்துகிறோம். சித்தர்களுடைய இந்த பிரதான மருத்துவம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு 30 நாள் குருகுல கல்வியாக இந்த வர்மக்கலையை கட்டணம் இல்லாமல் கற்றுக் கொடுக்கிறோம். இல்லை உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கான தங்குமிடம், சாப்பாடு, புத்தகம், உங்களுக்கான யூனிஃபார்ம் எல்லாமே நம்ம ஆசிரமத்தில் கொடுத்துருவாங்க. இதில் இளைய தலைமுறையை நாங்கள் அதிகம் விரும்புகிறோம். ஏன்னா இளைய தலைமுறை இதை கற்றுக்கொண்டால்தான் இதை ஒரு பொக்கிஷமாக போற்றி அதை மென்மேலும் பெருகச் செய்வார்கள். அதனால் காலேஜ் படித்த ஸ்டூடெண்ட்டு நீங்கள்லாம் ஒரு 30 நாள் இதை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் உடலையும் நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம், உங்கள் குடும்பத்தினரையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். நம்மளை நேசிக்கிற இந்த உலகத்தையும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை ஒரு சில வர்ம புள்ளிகளை தூண்டுறதன் மூலமாக நாம் முழுமையாக குணப்படுத்தலாம். ஐயன் திருமூலர் சொன்ன மாதிரி யாவருக்கும் எளியவாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்கும் எளியவாம் பசுவிற்கோர் கையுறை, யாவருக்கும் எளியவாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்கும் எளியவாம் பிறருக்கு இன்செயல் தானே. இதுல இருந்து ஐயா சொல்றது அதோட விளக்கம் என்ன அப்படின்னா, நம்மளால மற்றவங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்க முடியுதோ முடியலையோ, மற்றவங்களுடைய நோயை நம்மளுடைய ஞானத்தின் மூலமா நாம குணப்படுத்துவதே மிகப்பெரிய பக்தி மார்க்கம் அப்படின்னு திருமூலர் ஐயா சொல்றார். ஸோ அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மருத்துவ கலையை கற்றுக்கிறதுக்கு மாணவர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நமது வைத்தியசாலை அமைந்திருக்கக்கூடியது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பொதிகைமலை அடிவாரத்தில் அமைந்திருக்கு. இந்த ஆசிரமத்துடைய அமைவிடம், நீங்கள் கற்றுக்கிடக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். அதனால் காலேஜ் கற்ற மாணவர்கள், அப்புறம் 12th முடித்து எக்ஸாம் லீவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், நீங்கள்லாம் இந்த கலையை தாராளமாக கற்றுக்கிடலாம். ஏன்னா இந்த கலையானது ஒரு பக்கம் உங்கள் உடம்பை ஆரோக்கியப்படுத்தும், இன்னொரு பக்கம் உங்களது மனதை சுத்தப்படுத்தும். தேவையில்லாத
எண்ணங்களுக்கு நீங்கள் அடிக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு சித்தர்களுடைய வாழ்வியல் கோட்பாடுகளை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டு இந்த கலையவும் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வளமாக கட்டமைத்து கொள்ள மாணவர்களையும் ஆர்வமுள்ள இளைஞர்களையும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிவாய.